Hi dear, welcome to SK Spark English Academy and ஏகலை வாக்கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறோம் இல்லையா? அதாவது நிறையா சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டாங்க, எங்கே சார் நிறையா வீடியோஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, திடீர்னு காணாமல் போயிட்டீங்க. உங்கள் வீடியோவை நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், உங்கள் வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திடீர்னு நீங்கள் கிளாஸ் எடுக்கலைங்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எங்களால் அந்த ஸ்டடீஸ்க்காக நாங்கள் எல்லாம் தனியாகவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாமே எங்களுக்கு சஃபல் ஆகுதுங்க சார். வேறு வீடியோலாம் எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை, உங்கள் வீடியோ தான் கொஞ்சம் செட் ஆகுது. ஸோ திரும்ப கிளாஸ் பண்ணுங்கள் சார் அம்சம் கேட்டிருந்தாங்க. அவங்களோட ரெக்வஸ்ட்டுக்காக திரும்பவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 10 வேர்ட்ஸ்க்கான ப்ரொனன்சேஷன் தான் பார்க்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ ஓகே, இப்போ பாருங்களேன், FLASH அப்படிங்கிற இந்த வேர்டு என்ன சார் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எஃப்க்கு என்ன சார் சவுண்டு? எஃப்னா இஃப் சவுண்டு இல்லையா? எஃப்னு என்ன சவுண்டு? இஃப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஏக்கு என்ன சார் சவுண்டு? எல்லுக்கு எல்லுனா இல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எல் என்ன சவுண்டு? இல் அப்படின்னு சொன்னோம். அடுத்து ASH என்ன சார்? காம்பவுண்ட் லெட்டருக்கு என்ன சவுண்ட் சொன்னோம்? ஏக்கு ஆ, எஸ்ஹெச்க்கு இஸ், அப்படின்னா வரும் ஆஸ் அப்படின்னு வரும். என்ன வரும்? ஆஸ் அப்படின்னு வரும் இல்லையா? சரி, இது காம்பவுண்ட் லெட்டர்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், தனியாகவே வீடியோ பண்ணியிருப்போம் இல்லையா? ஒரு 4 வீடியோ காம்பவுண்ட் லெட்டர்ஸ்க்குனே வீடியோ ஃபாலோ போட்டிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணது ரொம்ப ரொம்ப கற்றுக்க முடியும். ஓகேவா? சரி, ரைட்டு. இது எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கான பிளேலிஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக. ஓகேங்களா? ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, பாருங்கள். இப்போ இஃப் இல்லை, இஃப்ங்கிறது என்ன சார் சவுண்டு? இஃப்ங்கிறது கான்சன்ட் சவுண்டு, இல்லைங்கிறது என்ன சார்? ஒரு கான்சன்ட். அப்போ 2 கான்சன்ட் வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் கான்சன்ட்டை நம்ம அப்படியே போட்டுக்கணும் இல்லையா? ஸோ இஃப் என்ன பண்ணேன் நான்? இஃப் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். ஓகேவா? அடுத்து இல்லு இருக்குது, இங்கே ஆ இருக்குது இல்லையா? இப்போ இல்லுங்கிறது ஒரு கான்சன்ட், நான் ஆல்ரெடி டோல்டு இல்லையா? இப்போ இங்கே ஆகிறது வவ்வல். அப்போ கான்சன்ட்டும் வவ்வலும் காம்பவுண்டாக மாறுமா? சேர்ந்துச்சுன்னா காம்பவுண்ட் லெட்டராக வரும். அப்போ என்ன காம்பவுண்ட் லெட்டராக வரும்? இல்லு ப்ளஸ் ஆ லா என்ன வரும்? லா அப்படின்னு வரும். ஷோ அந்த லா அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். ஓகேவா? அடுத்து கிளாஸ் என்ன சார் இருக்குது? ஒரே ஒரு கான்சோன் லெட்டர், அதுக்கு அடுத்து என்ன கிடையாது, எந்த ஒரு லெட்டர்ஸும் கிடையாது. ஸோ அந்த கான்சோன் லெட்டர் நான் என்ன பண்ணலாம், அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். புரியுதா? சரி, இப்போ வரும். இப்போ இந்த வேர்டு எப்படி இருக்கணும்? இப் லாஸ் அப்படின்னு படிக்கக்கூடாது. எப்படி பண்ணணும்? ஃபிளாஸ் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கக்கூடாது? இப் லாஸ்ட் படிக்கக்கூடாது. எப்போதுமே கான்சோன் லெட்டர்ஸ் ஒரு வேர்டு பிகினிங்ல வந்துச்சு அப்படின்னா அந்த சைலண்ட் ஷார்ட் சவுண்டாக தான் இருக்கணும். அப்போ இருக்கணும் ஃபிளாஸ் அப்படின்னு வரும். இப்போ இது எப்படி வரும்? ஃபிளாஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது பாருங்க, ESCAPE அப்படின்னு இருக்குது. இது எப்படி சார் பண்ணும்? ஈக்கு என்ன சார் சவுண்டு? ஈனாலே எஸ்க்கு என்ன சார் சவுண்டு? எஸ்னா எஸ். அடுத்து சிக்கு என்ன சவுண்டு? சிக்கு இக் அப்படிதானே? சிக்கு இக். அடுத்து APE இது எப்படி சார் படிக்கணும்? APE அப்படிங்கிறத நம்ம எப்படி படிக்கணும்? ஆப்னு படிக்கணுமா, ஏப்னு படிக்கணுமா? ஏங்க சொல்லியிருப்பேன், இங்கேயும் ஒரு இங்கே ஒரு வவ்வல், இங்கேயும் ஒரு வவ்வல். 2 வவ்வல் வந்துச்சுன்னா முன்னாடி இருக்க வவ்வல் லாங் சவுண்ட். சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? 2 வவ்வல் வந்துச்சுன்னா முன்னாடி இருக்க வவ்வல் லாங் சவுண்ட். அப்போ ஏவோடைய லாங் சவுண்ட் என்ன சார்? ஏவோடைய லாங் சவுண்டு ஏ தான். எந்த ஒரு வவ்வல்ஸாக இருந்தாலும் அதோட லாங் சவுண்டு என்ன இருக்கும்? அதோட ஒரிஜினல் லெட்டர்ஸுடைய சவுண்டாக தான் இருக்கும். இப்போ ஏவோட லாங் சவுண்டு ஏ தான், ஐயோட லாங் சவுண்டு ஐ தான், ஈயோட லாங் சவுண்டு ஈ தான், ஓவோட லாங் சவுண்டு ஓ தான், யூவோட லாங் சவுண்டு யூ தான். புரியுதா? அப்போ லாங் சவுண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சுவல் சவுண்டாக இருக்கும். இப்போ லாங் சவுண்ட் என்ன சார் இருக்கும்? அப்போ ஏ அப்படி தான் வரும். அப்போ ஏ. அடுத்த பீக்கு என்ன சார் சவுண்டு? பீக்கு இப் அப்படின்னு வரும். என்ன வரும்? இப் அப்படின்னு வரும். லாஸ்ட் ஈ வந்தா ஈ என்னது? சைலண்ட். எப்போதுமே ஒரு லெட்டர்ஸுடைய எண்டில் ஈ வந்தால் அந்த லெட்டர்ஸ் என்னது? சைலண்ட் லெட்டர். புரியுதா? சரி, இப்போ சொல்லலாமா? சொல்லலாமா? என்ன இருக்குது? ஏ இருக்குதா? ஏ வவ்வல கான்சோண்டா? வவ்வல். அப்போ என்ன பண்ண வவ்வல நம்ம அப்படியே போட்டுக்கோமா? அடுத்து இது ஒரு கான்சோனன்ட், இதுவும் ஒரு கான்சோனன்ட் இல்லையா? இஸ்ஸும் கான்சோனன்ட், இக்கும் கான்சோனன்ட். அப்படின்னா 2 கான்சோனன்ட் ஒட்டி ஒட்டி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன பண்ணணுமா? அப்படியே போட்டுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இஸ் அப்படிங்கிறது அப்படியே போட்டுக்கிட்டேன்.
அடுத்து இங்க பாருங்களேன், இங்க இக்குங்கிறது ஒரு கான்சோனன்ட், ஏங்கிற ஒரு வவல் இல்லையா? இஸ்ங்கிற ஒரு கான்சோனன்ட், இக்குங்கிற ஒரு கான்சோனன்ட், ஏங்கிற ஒரு வவல். அப்படின்னா இக்கு பிளஸ் ஏ எனக்கு என்ன வரும்? இக்கு பிளஸ் ஏ என்னது வரும்? கே அப்படின்னு வருமா? எப்படி வரும்? கே அப்படின்னு வரும். அடுத்து என்ன சார் இருக்குது? லாஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் லெட்டர் இருக்கு இல்லையா? அப்ப இது எப்படி வரும்? இப்ப போட்டா எஸ்கேப். எப்படி பிடிக்கணும்? எஸ்கேப் சொல்லி பிடிக்கணும். அப்ப இ எஸ் சி ஏ பி இ அப்படின்னு வேர்டு வந்துச்சுன்னா அந்த வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? எஸ்கேப் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, எம் ஓ என் கே இ ஒய். இப்போ எம்முக்கு என்ன சவுண்டு? எம்முக்கு இம் இல்லையா? அடுத்து ஓஎனுக்கு ஆர். அடுத்து கேக்கு என்ன சவுண்டு? கேக்கு இக்கு. அடுத்து இஒய்க்கு என்ன சவுண்டு? இ ஒய். என்ன சவுண்ட் வரும்? என்ன சவுண்ட் வரும்? இ ஒய். இது என்ன சார்? இது நமக்கு என்னது? ஈங்கிறது வவலா? ஒய்ங்கிறது என்ன சார்? ஈங்கிறது வவல் தெரியுமா? ரைட்டு. ஒய்ங்கிறதும் கான்சோனன்ட் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? என்னப்பா கான்சோனன்ட் அப்படின்னு. கான்சோனண்டா? கான்சோனன்ட் கிடையாது. அது என்ன பேரு? அதுவும் வவல் தான். ஆனால் என்ன வவல்? செமி வவல். சொன்னோம்ல, ஒய்ங்கிறத கான்சோனன்ட் பிளேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வவல்ஸ் பிளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அக்கார்டிங் டு த பிளேசஸ் த ப்ரொனன்சியேஷன் ஹாஸ் பீன் சேஞ்ச். சொன்னோமா? இப்போ இந்த இடத்துல என்ன வருது? ஒய்ங்கிறது நமக்கு இங்கே வரும் வவல்ஸா வருது. வவல் லெட்டரா வருது. அப்போ முன்னாடி வவல் என்னது? இது வவல், இது வவல்னா முன்னாடி வவல் லாங் சவுண்ட். அப்போ ஈயோட லாங் சவுண்ட் சொன்னேன், அது ஆக்சுவல் சவுண்டா போல வரும் இ. ஓகேவா? இது என்னது? இ. அப்போ ஒய் என்ன சார் ஆச்சு? ஒய் என்னது? எப்பவுமே ரெண்டு வவல் சேர்ந்து வந்துச்சுன்னா லாஸ்ட்டுக்கு வவல் என்ன சைலண்ட். சொன்னோமா? இப்போ ரெண்டு இ வந்துச்சு அப்படின்னா ஒரு இ தான் சவுண்ட் வரும், ஒரு இ சாஃப்ட் ஆகும். ரெண்டு ஓ வந்துச்சுன்னா ஒரு ஓனா ஆகும், சைலண்ட் ஆகும். சொன்னாரு இப்போ இ யூ வருது அப்படின்னா ஆகும், யூ சைலண்ட் ஆகும், இ சவுண்ட் எடுத்துக்கும். அப்படின்னா அது இதெல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து இல்லையா? சரி, அதெல்லாம் பார்த்தா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ரெண்டு வவல் ஒட்டி வந்துச்சுன்னா முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்டு, ரெண்டாவது ஒட்டி இருக்க வவல் என்ன ஆகும்? சைலண்ட் சவுண்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ அப்படின்னா ஒய் சைலண்டாக மாறிடுச்சு. அப்போ இ மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இது எப்படி சார் பண்ணலாம்? இப்போ நம்ம சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இம் பிளஸ் ஆ என்ன சார்? இம்மு ஆ. இது ஒரு கான்சோனன்ட், இது ஒரு வவலா? இப்போ என்ன வரும் நமக்கு? கான்சோனன்ட் பிளஸ் வவல் பிளண்ட் ஆகும்போது மா அப்படின்னு வருமா? அடுத்து இங்க என்ன சார் இருக்கு? இன்னும் இங்க கான்சோனன்ட் இருக்குது, இக்குங்க ஒரு கான்சோனன்ட் இருக்குது. ரெண்டு கான்சோனன்ட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் சொல்லணும் நம்ம. அப்படியே போட்டுக்கோமா? அப்படியே போட்டேன். அடுத்து இங்க இக்கு இருக்குது, இங்க இ இருக்குது. இக்குங்கிறது கான்சோனன்ட், ஈங்கிறது வவல். அப்ப இக்கு பிளஸ் என்ன சார் எனக்கு வரும்? இக்கு பிளஸ் கி அப்படின்னு வரும். அப்ப என்ன சார் இருக்குது இங்க? மன்கி. என்ன வரும்? மன்கி அப்படின்னு வரும். அப்ப சொல்லுங்க அப்போ, எம் ஓ என் கே இ ஒய் அப்படிங்கிற லெட்டர் வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? மங்கி அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, கே இ பி இ ஆர். யா சரி, கேக்கு என்ன சார் சவுண்டு? கேனா இக் இல்லையா? அடுத்து ஈக்கு என்ன சார் சவுண்டு? என்ன இருக்குது? நல்லா பாருங்க, ரெண்டு இ இருக்குது இல்லையா? என்ன இருக்குது? ரெண்டு இ இருக்குது. அப்படின்னா நமக்கு இந்த சவுண்டு ஈ அப்படின்னு வரும் இல்லையா? என்ன வரும்? ஈ அப்படின்னு வரும். ஏன்னா என்னது? இதுவும் வவல், இதுவும் வவல். ரெண்டு வவல் சேரும்போது முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்ட். சொன்னா அப்படின்னா அது ஈ அப்படின்னு வரும். அடுத்து என்ன சார் இருக்குது? பி இருக்கா? பிக்கு என்ன சவுண்டு? பீனா இப்பு. பீனது இப் அப்படின்னு சொன்னோம். அடுத்து இ ஆர். ஈக்கு என்ன சவுண்டு? யா. ஆர்ங்கிறது இல்லையா? பண்ணுது இ ஆர். இ ஆர் ஆர் அப்படிங்கிற நான் ஒரே இதை முடிச்சுக்கிட்டேன். இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இக்கு பிளஸ் இ இல்லையா? இக்குனா ஒரு கான்சோனன்ட் லெட்டர் இல்லையா? இக்குனா ஒரு கான்சோனன்ட் லெட்டர், ஈங்கிறது என்னது? ஒரு வவல் லெட்டர். அப்படிதானே? இப்போ கான்சோனன்ட்டும் வவலும் காம்பவுண்டா மாறுது அப்படின்னா இக்கு பிளஸ் இ என்ன சார் வரும்? கீ. அப்படிதானே வரும்? எப்படி வரும்? கீ அப்படின்னு வரும். அடுத்து இது என்ன சார் இருக்குது? இங்க இப்பு இருக்கு இல்லையா? இங்க ஏ இருக்குது. என்னது? இப்பு பிளஸ் ஏ ப இல்லையா? இப்பு பிளஸ் என்ன? ப. அடுத்து லாஸ்ட் என்ன சார் இருக்குது? இதுங்க ஒரு கான்சோனன்ட் இருக்குது. அப்படின்னா கீ பர். என்ன வரும்? கீ பர். அப்படி எப்படி சேர்த்து சொன்னோம்? கீப்பர் அப்படின்னு சொன்னோம். எப்படி சொன்னோம்? கீப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து சொல்லணும். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்?
ஓகே அடுத்து பாருங்க எஃப் இ என் சி இ இப்படிங்கிற வேர்டை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? எஃப்க்கு ஏற்கனவே சொன்னோம். எஃப்க்கு என்ன சவுண்டு? இஃப் சவுண்ட் சொன்னோமா? அதே தான். அப்போ எஃப்னா இஃப். அடுத்து ஈக்கு என்ன சார் சவுண்டு? ஈனா ஏற்கனவே பார்த்தோம்ல, எங்க பார்த்தோம்? பார்த்துட்டோம் பாருங்க. இங்க 2 ஈ வந்தா என்ன சவுண்ட் சொன்னோம்? ஈ சொன்னோம். ஆனால் இங்கே எத்தனை ஈ இருக்குது? ஈக்கு எடுத்து ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு சிங்கிள் சவுண்ட். அப்போ என்ன வரும்? ஈக்கு இங்கே என்ன பார்த்தோம்? ஏ பார்த்தோம் இல்லையா? அப்போ இங்கே ஈக்கு என்ன தான் வரும்? ஏ இல்லையா? ஈக்கு ஏ சவுண்டு. அடுத்து என்னக்கு என்ன சார் சவுண்டு? என்னன்னா இன். என்னன்னா இன். அடுத்து சிக்கு என்ன சவுண்டு? சிக்கு இஸ் சவுண்டு. சிக்கு என்ன சவுண்டு? இஸ் அப்படிங்கிற சவுண்ட் வரும். சிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் இல்லையா? சிங்கிறது என்ன வரும்? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஏற்கனவே என்ன பண்ணிருக்கேன் பிளேலிஸ்ட்ல இது எந்தெந்த இடத்துல எப்படி எப்படிலாம் வரும்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ என்ன பண்ணும்? இஸ் சம்டைம் வரும். சண்டை என்ன வரும்? சே அப்படிங்கிற சம்திங் வரும். சேர்த்து சி அப்படிங்கிற சம்திங் வரும். அப்போ இடத்துல என்ன பண்ணும்? மாறும். அது எங்கெங்கெல்லாம் எப்படி மாறுங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே இப்போ இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணலாமா? இப்போ சொல்லுங்க இப்போ எப்படி ஜாயின் பண்ணலாம்? இங்கே இது இஃப்ங்கிறது என்னது? இது ஒரு கான்சோனன்ட் லெட்டர். ஏங்கிறது ஒரு வவ்வல் லெட்டர். இப்போ கான்சோனன்ட்டும் வவ்வலும் என்ன பண்ணலாம்? சேர்த்து காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணலாம். இஃப் பிளஸ் என்ன சார்? ஃபே இல்லையா? இஃப் பிளஸ் என்னது? ஃபே அப்படின்னு சொல்றேன். அடுத்து என்ன சார் இருக்குது? என்னங்கிறது ஒரு கான்சோனன்ட். அடுத்து இந்த இடத்துல இருக்க இஸ்ங்கிறது ஒரு கான்சோனன்ட். அப்படி 2 கான்சோனன்ட் என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட்டா அப்படியே நான் போட்டுக்குவேன். அடுத்து இந்த கான்சோனன்ட் அடுத்த லெட்டர் இருக்கா? எதுவுமே இல்லை. இல்லை தானே? பாருங்க எதுவும் இருக்கா? எதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ண? இந்த இஸ்ஸை அப்படியே தூக்கி போட்டுக்கலாமா? இப்போ இந்த இஸ்ஸை தூக்கி நான் அப்படியே போட்டா என்ன கிடைக்கும்? பாருங்க என்ன இருக்குது? ஃபே இன் இஸ் இல்லையா? அப்படின்னா ஃபென்ஸ் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க எஃப் ஓ எல் எல் ஓ டபிள்யூ ஐ என் ஜி. எத்தனை லெட்டர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 9 லெட்டர் இருக்கு இல்லையா? சரி இப்போ இந்த 9 எப்படி பண்ணலாம்? எஃப்க்கு வழக்கமான சொன்னோம். எஃப்னாலே நமக்கு இஃப். எஃப்னாலே இஃப். அடுத்து ஓகே சார். ஓகே ஆ என்ன வரும்? ஆ. அடுத்து எல்லுக்கு என்ன சார்? எல்லுக்கு இல்ல. அடுத்து என்ன இருக்குது? இன்னொரு எல் இருக்கா? அதுக்கும் ஒரு இல். 2 லெட்டர்ஸ் பிரிக்கணும்னு சொல்லணும். அடுத்து இப்போ எனக்கு ஓ இருக்கா? ஓ ஓ டபிள்யூக்கு என்ன சொல்லணுமா? ஓ டபிள்யூ என்ன சொன்னோம்? ஓ அப்படின்னு போட்டுக்கன்னு சொன்னா ஓ அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து என்ன இருக்குது? ஐ என் ஜி. ஐஎன்ஜி அப்படின்னு சொல்லி போடலாம். போடலாமா? ஐஎன்ஜிக்கு என்ன சவுண்டு? இங்கு. என்னது? இங்கு. இப்போ சேர்க்கலாமா? இப்போ இஃப் பிளஸ் ஒன். இஃப் பிளஸ் என்னது? ஃபா. என்னது? ஃபா. ஃபா. அடுத்த என்ன சார் இருக்கு? இல்லு இல்லு இருக்கு இல்லையா? அப்போ நான் நமக்கு என்ன சார் வரும்? ஒரு இல்லை அப்படியே போட்டுக்கலாமா? ஒரு இல்லை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அப்போ ஒரு இல்லை அப்படியே போட்டு அடுத்த என்ன இருக்கு? இங்க ஒரு கான்செப்ட் இருக்குது, இங்க ஒரு வவ்வல் இருக்குது. அப்ப அது கான்செப்டும் வவ்வல்ஸ் காம்பவுண்டா பண்ணுங்க. இல்ல பிளஸ் ஓனது லோ என்ன வரும்? லோ. அடுத்து என்ன சார் இருக்குது? ஐஎன்ஜி இங்க இருக்கா? பண்ணலாம். அப்படியே போடலாமா? இங்க நான் அப்படியே போட்டேன். அப்ப சொல்லுவாப்பா ஃபாலோவிங் என்ன வரும்? ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். புரியுதா? ஓகே அடுத்து பாருங்க. இன் ஐ என் எஃப் ஓ ஆர் எஃப். இது எப்படி சார் வருது? ஐஎன்னுக்கு இன் ஏற்கனவே பார்த்தோம்ல. ஐஎன்னா இன் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து எஃப் என்ன சார் பார்த்தோம்? எஃப் எஃப் ஓ என்ன பார்த்தோம்? நம்ம ஃபோன் பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? ஃபோ அப்படின்னு பார்த்தோம். சாரி ஃபா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? ஃபா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ஆர் என்ன சார்? ஆர்னா இரு. அடுத்து எம்முக்கு என்ன சார்? சொல்லாமப்பா இன் இருக்கா? இ அப்படியே போட்டலாமா? இ. அடுத்தது இங்கே ஒரு வவ்வல், இங்க என்னது? இது ஒரு பியூர் காம்பவுண்ட் லெட்டர் ஆகுது. அப்ப என்ன பண்ணலாம்? நான் வவ்வல கான்சோனன்ட் அப்படியே போட்டேன்னா அடுத்து இது பியூர் காம்பவுண்ட் என்ன பண்ண அப்படியே நான் போட்டுக்கலாம். ஃபா. அடுத்து இங்க இருக்க இது ஒரு கான்சோனன்ட்,
இதுவும் ஒரு கான்சனன்ட். அப்ப நான் ரெண்டு கான்சனன்ட் அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். எனக்கு எங்கிட்ட என்ன கிடையாது, எந்த ஒரு லெட்டருமே கிடையாது. அப்ப இதை எப்படி சார் படிக்கணும்? இன் ஃபார்ம். எப்படி படிக்கணும்? இன் ஃபார்ம் நம்ம படிக்கணும். அடுத்து பாருங்க பியூடி. பியூடி என்ன சார் சொல்லுவோம்? பட்னு சொல்லுங்க. ஞாபகம் இருக்கா? காம்பவுண்ட் சொல்றதுல பட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அடுத்து டீக்கு என்ன சார் இருக்குது? இட்டு. ஓயனுக்கு என்ன சார் சொல்லி கொடுத்தேன்? ஓயன்னா அன் இல்லையா? என்ன சொல்லிடுதேன்? அன் அப்படின்னு சொல்லிடுதேன். இப்போ சேர்த்து சொல்லுங்கப்பா. என்ன இருக்குது? பட் அப்படியே போட்டுக்கலாமா? பா அப்படியே போட்டுக்குவேன். இதுவும் கான்சனன்ட். இந்த டீ இங்க ரெண்டு இட்டுமே கான்சனன்ட். நான் ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் தான் பண்ணேன். அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து என்ன இருக்குது? இது ஒரு கான்சனன்ட். இங்க ஆங்கிற ஒரு வவல் இருக்குது. அப்ப இட்டுங்கிற கான்சனன்ட்டும் ஆங்கிற வவல்ஸ் காம்பவுண்ட் வச்சிடணும். டா அப்படின்னு வருமா? டா வரும். லாஸ்ட்ல இன் இருக்குது. அப்ப என்ன வரும்? பட்டன் அப்படின்னு வரும். எப்படி வரும்? பட்டன் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். இவா அடுத்து பாருங்க PRESS அப்படின்னு இருக்குது. பிக்கு என்ன சார் சவுண்டு? பீனா இப் சொல்லி கொடுத்தா இருக்கா? அடுத்து ஆருக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? ஆர்னா இர் சொல்லி கொடுத்தா இருக்கா? ஈக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? ஈக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? ஈனா ஏ. அடுத்து எஸ் என்னது? இஸ்ஸா. எஸ்னா இஸ். இந்த எஸ்க்கு அடுத்து லெட்டர்ஸ் எது இருக்கா? ரெண்டு எஸ் இருக்குது. ஓகே, ரெண்டு எஸ்க்கு அடுத்து இருக்கா? எது இல்லை தானே இந்த லெட்டரும். அப்போ ரெண்டு எஸ்க்கு அடுத்து அதாவது எந்த ஒரு கான்சனன்ட் ரெண்டு லெட்டர் அடுத்து எது வரல என்ன பண்ணலாம்? ரெண்டுக்கும் ஒரே சவுண்டை கொடுத்தோம் சொல்லி ஞாபகம் இருக்கா? அப்போ ரெண்டு எஸ் சேர்த்து என்ன பண்ணணும்? நம்ம ஒரே இசையை கொடுத்துக்கலாம். எப்போ தனித்தனியாக நம்ம பிரிப்போம்? ரெண்டு எஸ் எப்போ தனித்தனியாக பிரிப்போம்? அந்த எஸ்ஸுக்கு அடுத்து இது ஒரு லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம அந்த ரெண்டையுமே பிரித்து தனித்தனி ப்ரொனன்சியேஷன் கொடுக்கும். அப்படி தானே சொன்னோம். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்? நான் இந்த ரெண்டையுமே நான் பிரிக்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது கிளம்பிட்டு என்ன கிடையாது, எந்த வேர்டுமே எந்த லெட்டருமே எனக்கு கிடையாது. ஸோ என்ன பண்ணேன்? ரெண்டு சேர்த்து ஒரே இதே கொடுத்துட்டேன். புரியுதா? இது எல்லாமே ஏற்கனவே சொன்னாதான் கொஞ்சம் டச் விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க இப்பு இருக்கா? இப்பு இருக்குது, இரு இருக்குது. ரெண்டுமே என்ன லெட்டரு? கான்சனன்ட் லெட்டர். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் நானும் அப்படியே போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் கான்சனன்ட்டுக்கு இஃப் இப்பு இருக்கு. அடுத்து இங்கே இரு இருக்குது, இங்கே ஏ இருக்குது. அப்போ என்னது? இது இருங்கிறது கான்சனன்ட், ஏங்கிறது ஒரு வவல். இரு பிளஸ் என்னது? ரே. அடுத்து எஸ் இருக்கா? எஸ்ங்கிறது என்னது? இஸ் தானே. அப்போ என்னது? இஸ் அப்படியே போட்டுக்கலாம். இங்கிட்ட இது இல்லை. அப்புறம் அது ப்ளஸ் என்னது? ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்து STRUCK. இதை எப்படி சொல்லணும்? எஸ்க்கு என்ன சவுண்டு? எஸ்க்கு இஸ் சவுண்டு. டீக்கு என்ன சவுண்டு? இட்டு சவுண்டு. வழக்கம் ஆருக்கு என்ன சவுண்டு? இரு சவுண்டு. அப்புறம் UCK என்ன சொல்லி கொடுத்தேன்? அக் சொல்லி இருக்கா? என்ன சொல்லி கொடுத்தேன்? அக் ஒன்று சொல்லி கொடுத்தேன். காம்பவுண்ட் லெட்டர்ல UCKனா அக் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணலாம்? மேட்ச் பண்ணலாமா? சொல்லுங்க. அப்போ இஸ்ங்கிறத கான்சோனன்ட், இட்டுங்கிறதும் கான்சோனன்ட். ரெண்டு கான்சோனன்ட். ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் அப்படியே வச்சுக்கலாமா? அப்போ இஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு அடுத்து இட்டுங்கிறது கான்சோனன்ட், இருங்கிறது என்னது? கான்சோனன்ட். அப்போ ரெண்டு கான்சோனன்ட் என்ன பண்ணானே? இங்கேயும் அந்த இட்டையும் என்ன பண்ணானே? அப்படி வச்சுக்கோனா. அடுத்து இங்க என்ன இருக்குது? இருங்கிற கான்சோனன்ட். இங்க என்னது? ஆங்கிற வவல். அப்ப என்ன பண்ணா? இரு பிளஸ் ஆன வரும். இரு பிளஸ் என்ன சார் வரும்? ரா தானே வரும். சரி, ரா. அடுத்து இங்க என்ன இருக்குது? ஒரே ஒரு கான்சோனன்ட் இருக்குது. இந்த கான்சோனன்ட் என்ன பண்ண நான் அப்ப அப்படியே போட்டுக்கலாமா? அப்பனா அது அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்படின்னா வருது எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வைப்போம். ஸ்ட்ரக் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே. இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணோம்? ஒவ்வொரு வேர்ட்ஸையும் என்ன பண்ணோம்? ப்ரொனவுன்சியேஷன் கற்றுக்கணும். ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் என்ன பண்ணணும்? மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு லெட்டர்ஸுடைய ஃபோனிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு லெட்டர்ஸுடைய தமிழ் மீனிங், தமிழ் லெட்டர்ஸோட சவுண்ட் என்ன வருங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல லாங் சவுண்டு, எந்த இடத்துல ஷார்ட் சவுண்டு, இது எல்லாமே என்ன பண்ணணும்? டீட்டெயிலாக தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணணும்? இந்த கிளாஸ் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் என்ன பண்ண நம்ம டெய்லியும் வழக்கம் போல் கண்டினியூ வீடியோ பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வேர்ட்ஸ் எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுங்கிறத கற்றுக்க முடியும். ஸோ ஓகே, we will see the next video. Thank you for watching.